தமிழ்நாட்டை வஞ்சித்து மதவாதத்தை புகுத்த வடக்கிலிருந்து வரும் பருந்து கூட்டங்கள் அவற்றை வில்லெடுத்து விரட்டி தமிழ் நலத்தை காத்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த போர் இன்று நேற்று தொடங்கியதல்ல. வரலாற்றில் பலமுறை அரங்கேறிய இக்கொடுமைகளை பெரியார், அண்ணா, கலைஞர் எனும் பேராற்றலால் எதிர்கொண்டது தமிழ்நாடு. மொழிப்போரில் தொடங்கிய இப்போராட்டம் கீழடி அகழாய்வு முடிவு இருட்டடைப்பு வரை இன்றும் தொடர்கிறது. தொகுதி மறுசீரமைப்பால் குரலை நிறுத்துவது, நிதியை மறுத்து மாணவர்களின் கல்வியை பிடுங்க நினைப்பது, தமிழை அழித்து இந்தியை திணிக்க துடிப்பது, இவை மட்டுமா? தமிழன் புகழை உலகம் போற்றிவிடுமோ என்ற அச்சத்தில் கீழடி அகழாய்வு முடிவுகளை வெளியிடாமல் வஞ்சிக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் ஆதிக்க போக்கையும் எதிர்க்கும் நெஞ்சுரம் கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே படை நம் கருப்பு சிவப்பு படை, ஒரே தலைவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். (2026) தேர்தல் என்பது நம் சுயமரியாதைக்கானது, நம் உரிமைக்கானது, சமூக நீதிக்கானது, தமிழ்நாட்டை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்குமானது. 75,000 வாக்குச்சாவடிகள், ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் ஒவ்வொரு கோட்டை, ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு படை வீரர், ஒவ்வொரு வாக்கும் திராவிட மாடல் 2.0வுக்கான அச்சாரம். தலைவர்கள் முதல் கடைநிலை தொண்டர்கள் வரை அனைவரும் பிளவுவாத சக்திகளை விரட்டும் போராளிகளாய் செயல்பட வேண்டும். தமிழ் நலத்தை ஆளத் துடிக்கும் டப்பா என்ஜின் கூட்டணியை வேரோடு அழிக்கும் வரை போரிடுவோம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. உறுதிமொழியோடு மக்களின் வாக்குகளை நமதாக்குவோம். பகைவர் கதறட்டும், உங்கள் உழைப்பு சிறக்கட்டும். களத்தில் வெல்வோம், கோட்டையை காப்போம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படாமலும் ஆதிக்க சக்திகள் நுழைந்திடாமலும் காத்திட ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும்.